Taste the Daily. அண்மை செய்தி. நெல்லை மாவட்டம் சந்திப்பு பெரியார் பேருந்து நிலையம் அருகே பழுதாகி நின்ற திமுக அரசின் தகர டப்பா பேருந்தை போக்குவரத்து காவலர்கள் தள்ளி சென்ற அவலம் அரங்கேறியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். நெல்லை மாவட்டம் பெரியார் சந்திப்பு பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து ஒன்று பழுதாகி நின்றதால் அந்த வழித்தடத்தில் வந்த பேருந்துகள் எல்லாம் உள்ளே வர முடியாத ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பேருந்து சரி செய்யப்படவில்லை என்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து தொடர்கதையாகி வருகிறது. பராமரிப்பு பணியில் திமுக அரசு போக்குவரத்து துறை பேருந்துகளில் கவனம் செலுத்தவில்லை என்று பயணிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டு முன்வைத்து வருகிறார்கள். ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் இதனால் பெரும் விபத்துக்கள் ஏற்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. அரசு போக்குவரத்து கழகத்தில் போதுமான பணியாளர்கள் பணியில் இல்லாததால் தற்காலிக ஓட்டுநர்கள் வைத்தும் பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இதனாலும் பேருந்துகள் பல்வேறு இடங்களில் அதாவது தங்கள் இலக்கை நோக்கி செல்ல முடியாமல் நடுவழியிலே நிற்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. ஆங்காங்கே பேருந்துகள் நிற்பதால் பயணிகள் நடுவழியிலே இறக்கிவிட வேண்டிய ஒரு அவல சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். நெல்லை சந்திப்பு பெரியார் பேருந்து நிலையம் அருகே இந்த அரசு பேருந்து பழுதாகி நின்றதால் அந்த வழித்தடத்தில் வரக்கூடிய அனைத்து பேருந்துகளும் நின்றிருக்கிறது. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதனை அறிந்த போக்குவரத்து காவலர்களும் காவல்துறையினரும் பொதுமக்களும் பயணிகளும் அந்த தகரடப்பா பேருந்தை தள்ளு என தள்ள முடியாத ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த தள்ளக்கூடிய பகுதி மேடான பகுதி என்பதால் அவர்களால் அதை தள்ள முடியவில்லை. பேருந்தை எப்படியோ முட்டி ஒரு வழியாக அதனை மேலே தள்ளி கொண்டு ஒரு ஓரமாக நிறுத்தி இருக்கிறார்கள். இது போன்ற அவலநிலையில் ஓடாத பேருந்துகள், தகரடப்பா பேருந்துகளை பராமரிக்காத காரணத்தினால் பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாவதாக பயணிகளுடைய தரப்பிலும் குற்றம் சாட்டப்படுகிறது. போக்குவரத்து பணிகளை மேற்கொள்ளக்கூடிய காவல்துறையினர், அதே போல சட்டம் ஒழுங்கு பணியை மேற்கொள்ளக்கூடிய காவல்துறையினர் ஏதோ ஒரு முக்கிய வேலையாகவோ உறவினர்களை பார்ப்பதற்காகவோ பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காகவோ மருத்துவமனைகளுக்கோ செல்லக்கூடிய பொதுமக்கள் நடுவழியிலே இறக்கிவிட்டால் அவர்கள் செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது. சென்று சேர வேண்டிய அந்த காலகட்டம் ஒரு தாமதம் ஏற்படுகிறது. இப்படி பல்வேறு துயரங்களுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். மேலும் அந்த வழித்தடத்திலிருந்து மற்றொரு பேருந்து வரும் வரை காத்திருக்க வேண்டிய அவலநிலை இருக்கிறது. அதே போன்று அந்த காவலர்கள் தங்களுடைய காவல் நிலைய பணிகளை மேற்கொள்ளாமல், போக்குவரத்து பணிகளை மேற்கொள்ளாமல் நடுவழியில் நின்றுவிடக்கூடிய இந்த போன்ற பேருந்துகளை தள்ள வேண்டிய சூழ்நிலையால் அவர்களுடைய பணியும் பாதிக்கப்படுகிறது. எனவே இதுபோன்று பராமரிக்கப்படாமல் இருக்கக்கூடிய பராமரிப்பு பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ளாத பேருந்துகள் அடையாளம் கொண்டு சரி செய்து அதனை வழித்தடங்களில் இயக்க வேண்டும். பொது போக்குவரத்து துறையாக இருக்கக்கூடிய போக்குவரத்து நிறுவனம் மக்களுடைய சேவைக்காக தொடங்கப்பட்ட நிறுவனம் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். தற்காலிக ஓட்டுநர்களை வைத்து ஓட்டுவது, அதே போன்று தனியார் இடம் கொடுத்து பேருந்து துறையை இயக்கலாம் என்று நினைப்பதெல்லாம் பொதுமக்களுடைய உயிரோடு விளையாடக்கூடிய நிலையாகவே பயணிகள் வேதனை அடைகிறார்கள். பதனிகள் குற்றம் சாட்டி இருப்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.